தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான இறையுறவுகளே, புதன்கிழமை உங்கள் குடும்பத்தை அர்ப்பணியுங்கள். இந்த ஆராதனை உங்கள் வீட்டிற்காக, உங்கள் குடும்பத்திற்காக, ஆண்டவருடைய வல்லமையை பெற வேண்டும் என்பதற்காக, ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஒப்புக் கொடுங்க. இந்த ஆராதனை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி, ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி அப்பா. புதன்கிழமை சூசையப்பரே, எங்களுக்காக செபிப்பீராக அப்பா, எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. இந்த நாளில் செபிக்கிற பிள்ளைகளே நீங்கள் தொடப்படுவீர்களா? ஆண்டவரே, இயேசுவின் பேரில் குடும்பங்கள் ஒப்பு கொடுக்கிற குடும்பங்கள் அபிஷேகமாக இருப்பீர்களாக. பிரியமான இறை உறவுகளே, நன்றி நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தியில் கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? 10 தொழுநோயாளர்கள் இயேசுகிட்ட வராங்க. 10 பேர் வராங்க. 10 பேரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். 10 பேரும் திரும்ப செல்கிறார்கள். செல்லும் வழியிலே அவர்கள் நோய் குணமாகிறது. லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 11 19 வரை உள்ள இறைவார்த்தை. 10 பேர் சுகம் பெறுகிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் வருகிறார். அவர் ஒரு சமாரியர். அவர் ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்றார். அப்ப இயேசு கேட்கிறார், 10 பேர் நோய் நீங்கியது, மற்ற 9 பேர் எங்கே? இப்போ என்ன கேள்வினா, நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? அந்த 9 பேரில் ஒருவராக இருக்கிறோமா, அல்லது திரும்பி வந்த அந்த ஒருவர் நாம இருக்கிறோமா? மற்ற 9 பேர் பெற்றதை மறந்து போனார்கள். அவர்களில் ஒருவராக இருக்கிறோமா? ஒருவர் மட்டும் வந்து நன்றி சொல்ல வருகிறார். அவர்கள் ஒருவராக இருக்கிறோமா? மகாத்மா காந்தி அடிகள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒன்றை பகிர்ந்து கொள்வார். அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த பொழுது ஒரு கடைக்கு உணவு அருந்து செல்லுகிறார். உணவு அருந்திய பிறகு அவருக்கு உணவு பரிமாறுவரை பார்த்து நன்றி என்று சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், என்னுடைய 25 ஆண்டு பணி வாழ்க்கை, அதாவது அந்த உணவு பரிமாறுகிற பணி, அந்த பணியில இதுவரை யாரும் எனக்கு நன்றி சொன்னதே இல்லை, அதை நான் மறக்கவே மாட்டேயா அப்படின்னு சொன்னதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு. நன்றி என்பது பிரியமானவர்களே, பெற்ற உதவியை வைத்து அல்ல. நன்றி என்பது ஒருவருடைய மனதை குறிக்கிறது. பெரிய பெரியவற்றை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லாதவர்களும் உண்டு, சின்ன சின்னவற்றுக்கு நன்றி சொல்பவர்களும் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் வச்சு இதில் அதை பார்க்குறா. மற்றவர்கள் எங்கே? தேவைன்னும் போது வந்து பெற்றுக்கொண்ட பிறகு நீ எங்கே போன? சில பேர்லாம் பாருங்க, வீட்டில் பிரச்சனைனா ஓடி வருவாங்க கோயிலுக்கு. திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆகிடும், ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருவாங்க, கோயிலே கதின்னு இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்தந்த கோயிலில் பூசை கொடுப்பாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, ப்ரேயரில் இருப்பாங்க. ஏதாவது ப்ரேயர் டீம் இருந்தால் அங்கே அவங்க பெயர் சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிப்பாங்க. நல்லா ஆன பிறகு, சுகம் பெற்று மருத்துவமனையில் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவங்கள கோயிலில் பார்க்க முடியாது. அந்த ஜெப டீமில் பேர் கொடுத்தாங்களே, அந்த ஜெப பக்கமாக அவங்க போக மாட்டாங்க. பூசைக்கு இல்லை வந்தால் கூட, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். ஏன் பூசைக்கு வரல ஃபாதர்? ரொம்ப பிஸியாக இருக்குது ஃபாதர். ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபாதர், வர முடியாமல் போயிடுது ஃபாதர். இதனால் வர முடியல ஃபாதர், அதனால் வர முடியல ஃபாதர். நன்றி மறந்து போன உள்ளமாக பல வேளைகளில் நம்ம மாறி இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறார். நான் 9 பேர் போயிட்டாங்க, 10 பேருக்கு நான் சுகம் கொடுத்தேன், 9 பேர் எங்கே, மற்றவர்கள் எங்கேயும் கேட்குறாங்க. ஆனால் ஒருவர் மட்டும்தான் வந்தார். அவர் ஒரு சமாரியர். அவர் ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்ல வந்தார். நீ ஏன் வரமாட்ற? நீ ஏன் கோயிலுக்கு வரமாட்ற? தேவன் வருகிற நீ, தினந்தோறும் ஆசீர்வாதம் வேண்டும் என்று வருகிற நீ, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நீ ஏன் வருவது கிடையாது? ஆண்டவர்கிட்ட வா. உன் நன்றியில் அபிஷேகம் அடங்கியிருக்கிறது, உன் நன்றியிலே ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது. எனவே பெரியமான இறைவர்கள் 2 விஷயம். ஒன்று, கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது, நம்மோடு இருக்கிற சக மனிதருக்கு நன்றி சொல்லி பழகுங்கள். பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுங்கள். நன்றி என்பது நான் பெற்றுக்கொண்ட செயல்களை குறித்து அல்ல, உதவிகளை குறித்து அல்ல. நன்றி என்பது என்னை குறிக்கிறது, என் மனப்பக்குவத்தை குறிக்கிறது, என் முதிர்ச்சியை குறிக்கிறது. அந்த முதிர்ச்சியை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க, பிறருக்கு கொடுங்க. வல்லமையான இறைவா, நன்றி என்று சொல்லி இந்நாள் மட்டுமா எங்கள் குடும்பத்தை அழைத்து வந்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கிற நன்றி தகப்பனே என்று சொல்லி ஜெபிப்போம். நன்றி நிறைந்த உள்ளம் இறை ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெறுகிற பிள்ளைகளுடைய அடையாளம் நன்றி.
சொல்வோமா? நன்றி, நன்றி தகப்பனே, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, இறைவா நன்றி. மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டீரே அப்பா, இதோ நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். பெற்ற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுகிறோம் ராஜா. ஆமை துதிக்கிற வேலையில ஆண்டவரே, ஆராதிக்கிற வேலையில, வீட்டில் என்னவெல்லாம் பிரச்சனைகளோடு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிற வேலையில, என்னவெல்லாம் கமெண்டில் அனுப்புகிறார்களோ ஒவ்வொன்று நிறைவேற்றப்படும் என்று நினைக்கிற வேலையில அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஓ வல்லவரே, நல்லவரே, உமது கிருபையால் ஒவ்வொரு குடும்பமும் வாழ்வார்களாக. ஆண்டவரே, உமது பெயரில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. நன்றி ராஜா, இந்நாள் மட்டுமான ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இந்நாள் வரை எங்களை விழாத வண்ணமாய் தாங்கி இருக்கிற உமது கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறும். நீங்கள் கமெண்டில் அனுப்புகிற ஒவ்வொன்றையும் இயேசு கிறிஸ்து திருப்பையில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளே, இயேசுவின் பெயரால் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், வாழ்வீர்கள். வல்லமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த புதன்கிழமை உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள தலைவடங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. பிரியமான இறை உறவுகளை, பிறருக்கு நன்றி சொல்லி பழகுங்கள். குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுங்கள். கோயிலுக்கு போனால் கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும் முதல்ல என்று உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்களும் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை. இந்த ஆராதனை நீங்கள் யாருக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்ப உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.